الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله فقال النبي صلى الله عليه وسلم هم الذين لا يسترقون ولا يتطيرون ولا يكتوون وعلى ربهم يتوكلون أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக நம்மளிடத்திலே ஏதேனும் ஒரு காரியங்களை, நல்ல காரியங்களை நாம் நடத்துவது என்று சொன்னால் அதற்கு முன்பதாக நாம் யோசிப்பது, நாம் நடத்தக்கூடிய அந்த நேரம், அந்த நாள், அந்த மாதம் நல்ல மாதமா அல்லது கெட்ட மாதமா, கெட்ட நாளா, கெட்ட நேரமா என்பதாக யோசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றும் இஸ்லாமியர்களிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு திருமண தேதியை முடிவு செய்வதற்கு முன்பதாக இந்த மாதம் வருகிறது, இந்த மாதத்திலே நிக்காஹ் வைக்கலாமா, இந்த பிறை வருகிறது, இந்த பிறையிலே வைக்கலாமா, இந்த நாள் வருகிறது, இந்த நாளிலே வைக்கலாமா என்பதாக கேட்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம் இஸ்லாமியர்களிடத்தில் பரவலாக இருக்கத்தான் செய்கிறது. அதற்கான காரணம் என்ன? அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையிலே உள்ள பலகீனம். எல்லாமே அல்லாஹுதான் ஆக்குகிறான், ஆக்குபவனும் அல்லாஹுதான், அழிப்பவனும் அல்லாஹுதான் என்ற நம்பிக்கையிலே ஏற்பட்ட ஒரு பலகீனம் சில நேரங்களிலே மனிதர்களை இப்படியும் சிந்திக்க வைக்கிறது. இந்த நாளிலே வைத்தால் காரியம் தோல்வி அடைந்து விடுமோ என்பதாக யோசிக்கிறோம். குறிப்பாக சஃபருடைய மாதம் என்கிற பொழுது அது ஒரு பீடை மாதம். சஃபருடைய மாதத்திலே இந்த நல்ல காரியங்களை செய்யலாமா, வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் செல்லலாமா, திருமணம் போன்ற நல்ல விஷயங்களை நடத்தலாமா என்பதாக ஒரு சில கருத்துகள்
காலங்கள் எவ்வளவு சென்றாலும் கூட இஸ்லாமியர்களிடத்தில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முற்றிலுமாக போய்விட்டது என்பதாக சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை துவங்கும் பொழுது மக்களிடத்தில் எந்த வணக்க வழிபாடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எதுவாக இருந்தாலும், ஆக்குவதாக இருந்தாலும், அழிவாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வை கொண்டு தான். காலத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது, படைப்புகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது, நாட்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, நேரங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மை பிரச்சாரமாக செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாவற்றையும் செய்பவனும் அல்லாஹ்தான், எல்லாவற்றை ஆக்குபவனும் உண்டாக்குபவனும் அழிவை தருபவனும் எல்லாமே அல்லாஹுடைய கையில்தான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதனுடைய பொருள் இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய அர்த்தம் இதுதான், விளக்கம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நடைபெறுமோ, நல்லதாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய தீங்காக இருந்தாலும் சரி, அது காலத்தை கொண்டு உண்டாகாது, அல்லாஹ்வை கொண்டு தான் உண்டாகும். படைப்புகளை கொண்டு உண்டாகாது, அல்லாஹ் என்ற படைத்தவனை கொண்டு தான் உண்டாகும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மை பிரச்சாரமாக செய்தார்கள். அதற்கு பிறகுதான் தொழுகையை சொன்னார்கள், மற்ற வணக்க வழிபாடுகள், நோன்பை சொன்னார்கள், ஜகாத்தை சொன்னார்கள், ஹஜ் விஷயங்களை சொன்னார்கள். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உழைப்பு, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் மட்டும்தான் ஒரு காரியத்தை செய்கிறான், அவன் மட்டும்தான் ஆக்குவதையும் தருகிறான், நல்லதையும் வாழ்க்கையிலே தரக்கூடியவன் அல்லாஹுதான், தீயதையும் நஷ்டத்தையும் தரக்கூடியவனும் அல்லாஹுதான் என்பதை அந்த அரபு மக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். என்ன காரணம்? எதற்கெடுத்தாலும் ஒரு சிலையை வைத்திருப்பார்கள். வியாபாரத்துக்கு ஒரு சிலை, வெளியிலே பயணத்திலே ஒரு சிலை, உள்ளூரிலே இருக்கும் பொழுது ஒரு சிலை, இரவுக்கு ஒரு சிலை, பகலுக்கு ஒரு சிலை, இந்த மாதத்திற்கு ஒரு சிலை, அடுத்த மாதத்திற்கு ஒரு சிலை. 360 சிலைகள் காபத்துல்லாவிலே மட்டும் இருந்தது. 360 கொண்டும் ஆகுகிறது என்ற ஒரு சிந்தனையும் அந்த அரபு மக்களிடத்திலே இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 360 கொண்டு ஆகாது, அல்லாஹ்வை மட்டும் கொண்டு மட்டும்தான் ஆகும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் கொண்டும் தான் ஆகும், இதை கொண்டு ஆகாது. அரபு மக்கள் அதையும் ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ் இருக்கிறான், ஆனாலும் கூட இவைகளை கொண்டும் ஆகும் என்பதாக. எப்படி இன்று நாம் பயப்படுகிறோமோ, இந்த மாதத்திலே செய்தால் இந்த காரியம் நஷ்டமாகி விடுமா, இந்த நாளிலே செய்தால், சிலர்கள் எப்படி கேட்பார்கள், வளர்பிறையிலே காரியத்தை செய்யலாமா, தேய்பிறையாக இருக்கிறது, செய்யலாமா வேண்டாமா என்பதாக கேட்பார்கள். வளர்பிறைக்கும் சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்திலே, தேய்பிறைக்கும் இஸ்லாத்திலே சம்பந்தம் கிடையாது. இந்த ஆழமான நம்பிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே குஃபார்களிடத்திலே, அரபு மக்களிடத்திலே உருவாக்கினார்கள். அல்லாஹ் ஒரு நிகழ்வை சொல்லி காண்பிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவம் எப்படி இருந்தது, எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சில நேரங்களிலே அல்லாஹ் சில விஷயங்களை செய்து காண்பிப்பான். காரணம், அந்த நம்பிக்கை வலுவாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, இறைவா இறந்தவர்களை எப்படி நீ உயிர்ப்பிக்கிறாய், கண்ணால காட்டு, எனக்கு கண் முன்பதாக எனக்கு காட்டு.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் உயிரை கொடுப்பவனும் அல்லாஹுத்தான், உயிரை எடுப்பவனும் அல்லாஹுத்தான், ஒரு பொருளிலே லாபத்தை வைப்பவனும் அல்லாஹுத்தான், ஒரு பொருளிலே நஷ்டத்தை வைப்பவனும் அல்லாஹுத்தான். எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, மரணித்தவர்களை நீ எப்படி எழுப்புகிறாய், கண்ணால் காட்டியா அல்லாஹ் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அவலம் துமின், என்ன ஈமான் கொள்ளவில்லையா இப்ராஹிம் அவர்களே, என் மீது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் தான் உயிர் கொடுக்கிறேன், நான் தான் உயிரையும் எடுக்கிறேன், பிறகு இறந்ததற்கு பிறகும் நான் தான் திரும்ப உயிர் கொடுப்பேன், எழுப்புவேன், இதிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், கால அவலம் துமின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, இருந்தாலும் ஒரு உள்ளத்திலே ஒரு நிம்மதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செயல்முறை பயிற்சியாக ஏதாவது செஞ்சு காமி என்பதாக அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வான், ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் த்வைர், 4 பறவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபஸருஹுன்ன இலைக்க, அதை நன்றாக பயிற்சி கொடுங்கள், அந்த பயிற்சி கொடுத்து நல்ல முறையிலே வளருங்கள், வளர்த்ததற்கு பிறகு அதனை நீங்கள் அறுத்து உங்களிடத்தில் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை உருவாக்குங்கள், அந்த அளவுக்கு பயிற்சி கொடுங்கள். 4 பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லாக பழக்குங்கள், நீங்கள் கூப்பிட்டால் அது வர வேண்டும், எங்கிருந்து அழைத்தாலும் உங்களுடைய அழைப்புக்கு அது பதில் தர வேண்டும், அந்த வகையிலே பழக்குங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 பறவைகளை பழக்குவார்கள், எங்கிருந்து கூப்பிட்டாலும் அந்த பறவை வந்துவிடும். அந்த நிலைக்கு வந்த பொழுது அல்லாஹ் சொன்னான், இவைகளை அருங்கள், 4 பறவைகளையும் அருங்கள், 4 பறவையினுடைய மாமிசத்தையும் கலந்து விடுங்கள். ஒவ்வொரு பறவையும் தனித்தனியாக அல்ல, 4 பறவைகளையும் அறுக்க வேண்டும், 4 பறவைகளுடைய மாமிசங்களையும் கலக்க வேண்டும். பிறகு 4 பகுதிகளாக ஆக்கி மலையினுடைய 4 பகுதிகளிலே கொண்டு போய் வையுங்கள். சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹா, பிறகு ஒவ்வொரு மலையின் மீதும் இந்த 4 கூறுகளிலே ஒவ்வொரு கூரையும் வைத்து விடுங்கள். ஒவ்வொரு கூறிலேயும் 4 பறவையினுடைய மாமிசம் இருக்கிறது. இறந்து விட்டது, அறுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வான், சும்மதுஹுன்ன, இப்பொழுது அலையுங்கள், பேர் சொல்லி அலையுங்கள். அது என்னென்ன பறவையோ அதை அலையுங்கள். தஃப்சீர்களில் அது என்னென்ன பறவைகள் என்பதாக எழுதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தார்கள், மாமிசங்களை ஒன்று சேர்த்தார்கள், அதை 4 கூறாக ஆக்கினார்கள், 4 மலைகளிலே வைத்தார்கள். அதற்கு பிறகு பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், யஅதீனக ஸஅயா, உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி வந்ததோ அதுபோல உங்களிடத்திலே வரும் பாருங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். இறந்து போன அந்த பறவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து உயிர் பெற்று வரும். அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லுவான், எல்லாமே செய்யக்கூடியவன் நான் தான், வஸ்துக்களுக்கு உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. சிலர்கள் நான் செய்கிறேன் என்பதாக நஅூது பில்லாஹ் சொல்வார்கள், எல்லாம் என்னால் செய்ய முடியும். சில நேரங்களில் பயப்படுவார்கள், அது எதையாவது நம்மை செய்து விடுமா. அதனாலேயே நிறைய நபர்கள் ஈமானை விட்டு விடுகிறார்கள். இந்த போதி பார்க்கக்கூடியவர் ஏதாவது நமக்கு இடையூறு கொடுத்து விடுவாரா, அந்த பாவா இதை செய்து விடுவாரா, இந்த பாவா ஏதாவது செய்து விடுவாரா. சத்தியமாக சொல்கிறேன் பெருமக்களே, எந்த பாவாவும் எதையும் செய்ய முடியாது. முழு சக்தி அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு. இதில் பலகீனம் வரும் பொழுது பாபாவுக்கு அடிமையாக ஆகுவோம். தொழாத சில பாபாவர்களுக்கும் சில பேர் அடிமையாக ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஒரு இந்து மருத்துவராக இருந்தால் கூட சில நேரங்களில் அவர்களை கொண்டும் மருத்துவம் ஷிஃபாவாகும், நோய் குணமாகுவது உண்டு. அதற்காக வேண்டி அவருக்கு சக்தி கிடையாது. அல்லாஹ் அந்த மருந்திலே ஷிஃபாவை வைத்திருக்கிறார், எனவே குணமாகிறது. சில நேரங்களில் ஒரு மருத்துவரிடம் போவோம், அந்த நோய் குணமாகாது, வேறு மருத்துவரை பார்ப்போம். 1க்கு 4 மருத்துவர், அதற்கு பிறகுதான் குணமாகும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நான் தான். இந்த ஈமான் இல்லாததினால் அல்லாஹின் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை பலகீனமாகும் பொழுது இந்த நாளிலே வைக்கலாமா, தேய்பிறையில வைப்பது கூடாதா, வளர்பிறையில் தான் வைக்க வேண்டுமா, சஃபர் மாதத்திலே எதையும் செய்யக்கூடாதா என்பதாக போன்ற பல கேள்விகள். அத்துணையும் செய்வது மார்க்கத்துக்கு முரணாக. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா, இந்த நாளிலே வைக்கலாமா, அந்த நாளிலே வைக்கலாமா? நஊது பில்லாஹ். செய்வது அத்தனையும் அல்லாஹுக்கு மாற்றமாக செய்யும் பொழுது திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய காரியங்கள் தோல்விதான் அடையும். எப்பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து மார்க்க அடிப்படையிலே நீங்கள் எந்த நாளிலே வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். நிக்காஹை செவ்வாய்க்கிழமை கூட வையுங்கள், தோல்வியராது அந்த நிக்கா. அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்த முறையின் பிரகாரம் நிக்காஹை நாம் நடத்துவோம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை ஆகாத ஒரு நாள், அந்த நாளில் கூட நீங்கள் வைத்து பாருங்கள், நிச்சயமாக அது வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து சுன்னத்தான முறையிலே அத்தனை ஹராம்களையும் ஒதுக்கிவிட்டு ஒரு திருமணம் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தின் பிரகாரம் ஆகும் என்று சொன்னால் அது சஃபர் மாதத்தில் நடத்தப்படக்கூடிய திருமணமாக இருந்தாலும் அந்த இல்லறம் நிச்சயமாக ஜெயிக்கும், வெற்றி அடையும். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நீங்கள் எந்த நாளை முடிவு எடுத்தாலும் கூட அந்த நிக்காஹ் சில நேரங்களிலே தோல்வியேறும். அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்வதானே தவிர இந்த மாதத்திற்கு இந்த சக்தி, இந்த மாதத்திற்கு இந்த சக்தி என்பது கிடையாது. அல்லாஹ் சொல்வான், இரவையும் பகலையும் உருவாக்கியவன் நான் தான். இரவுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, பகலுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் சொல்வான், முழு இரவும் என்னுடைய கட்டுப்பாடிலே, முழு பகலும் என்னுடைய கட்டுப்பாடிலே. சில நேரங்களில் பார்த்தால் பகலுடைய நேரம் கூடுதலாக இருக்கும், சில நேரங்களிலே இரவுடைய நேரம் கூடும். இரவுடைய நேரத்தை கூட்டுபவனும் அல்லாஹ், பகலுடைய நேரத்தை குறைப்பவனும் அல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் உலகம் முழுவதும் இரவாகத்தான் இருக்கும் என்பதாக ஆக்கி வைத்தால், இரவையும் நாம் பார்த்திருக்கிறோம், பகலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், கியாமத்து வரைக்கும் இரவுதான் இருக்கும் என்பதாக நாம் ஆக்கினால், மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பில்லியா, வெளிச்சத்தை கொண்டு வருபவர் யாராவது இருக்கிறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான். இரவு பகல் என்பதாக மாற்றி மாற்றி கொண்டு வருபவன் அல்லாஹுத்தான். குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்-நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா. கியாமத்து நாள் வரைக்கும் பகல் மட்டும்தான், இரவே கிடையாது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கினால் யார் இரவை கொண்டு வர முடியும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பான். காலங்கள் அல்லாஹுடைய சக்தியிலே உண்டு, இரவு பகல் எல்லாமே அல்லாஹுடைய சக்தியிலே உண்டு. நாம் பிறந்ததில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும் எல்லாமே அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், சில நேரங்களிலே நாம் தவறாக விளங்குவதின் காரணமாக அல்லாஹுவின் மீது உள்ள ஈமானிலே பலகீனம் ஏற்படும் பொழுது படைப்புகளிடத்திலே உதவி தேடி செல்கிறோம். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவான், அஃபரஐதும் மா தும்னூன், அஃபரஐதும் மா தும்னூன், உங்களுடைய மனைவிமார்களுடைய கருப்பறையிலே நீங்கள் செலுத்துகிறீர்களே விந்தணுக்கள், அதை பற்றி என்னைக்காவது நீங்கள் யோசித்தது உண்டா? அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அந்த விந்துவை ஒரு குழந்தையாக உருவாக்குவது யார்? அல்லாஹ் கேட்கிறான். மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் பெருமக்களே. அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். மனைவிமார்களுடைய கருவறையிலே செலுத்தக்கூடிய அந்த விந்து அணுக்கள் இருக்கிறதே, அதை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அதை குழந்தையாக மனிதனாக உருவாக்குவது நீங்களா அல்லது நாமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ தம்பதிகள் நிக்காக முடித்து 30 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் கிடையாது, 50 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் கிடையாது, ஏன் வாழ்நாள் முழுவதும் கூட குழந்தை பாக்கியம் கிடையாது.
அல்லாஹ் கேட்கிறான், குழந்தையை கொடுப்பது நீங்களா நாங்களா? லட்சம் லட்சமாக செலவு செய்திருப்பார்கள், ஆனால் குழந்தை இருந்திருக்காது. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். மருத்துவம் தவறல்ல, இந்த நம்பிக்கை தடம் புரண்டு விடக்கூடாது. சில நேரங்களிலே சோதனைகள் பெரியதாக வரும். அல்லாஹ் அதைத்தான் சொல்ல வருகிறான். குழந்தை பாக்கியம் என்பது இல்லாத நேரத்திலே அது பெரிய சோதனை தான். சில நேரங்களிலே தம்பதிகள் ஏதாவது வீடுகளுக்கு போகும் பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பெண் சொந்தக்கார வீட்டுகளுக்கு போகும் பொழுது, அந்த குடும்பத்து பெண்கள், உறவுக்கார பெண்கள் அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை, வார்த்தைகளால் லேசாக பேசுவது, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சாதாரணமானவை அல்ல. குழந்தை இல்லாத ஒரு நிலை என்பது கஷ்டமானது தான். இது போன்ற பெரும் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நினைக்க வேண்டும், அல்லாஹுவால் மட்டும்தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும். அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா? ஒன்று சொல்ல முடியும், பிறவியிலே ஒரு குழந்தைக்கு 2 கண்ணும் இல்லை என்று சொன்னால் கூட ஒரு கண்ணை கூட நம்மால் கொடுக்க முடியாது. பெருமக்களே, கருவறையிலே குறையோடு பிறக்கக்கூடிய எந்த குழந்தையையும் நம்மால் சரி செய்ய முடியாது. 2 பார்வையும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு பார்வையை கூட நம்மால் கொடுக்க முடியாது. எல்லாமே அல்லாஹுடைய சக்தி தான். அல்லாஹ் தான் செய்கிறான். ஆக்குபவனும் அல்லாஹுத்தான், நல்லதை செய்பவனும் அல்லாஹுத்தான், அழிவை கொடுப்பவனும் அல்லாஹுதான். இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் தைவிரையிலே வைக்கலாமா, வளர்பிறையிலே வைக்கலாமா, சஃபர் மாதத்தில் வைக்கலாமா, செவ்வாய்க்கிழமை வைக்கலாமா, கூடுமா கூடாதா, இந்த கேள்வியே ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே வராது. அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையிலே பலகீனம் ஏற்படும் பொழுது இது மாதிரியான சிந்தனைகள் வருவது உண்டு. அல்லாஹ் தொடர்ச்சியாக கேட்பான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பற்றி என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? சில தண்ணீர்கள் குடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். மலையிலிருந்து அல்லாஹ் உருவாக்குகிறான், பூமியிலிருந்து அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த தண்ணீரை நீங்கள் இறக்கி வைத்தீர்களா அல்லது நாம் இறக்கி வைத்தோமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், நாங்கள் நினைத்திருந்தால் அந்த தண்ணீரை உப்பாக ஆக்கியிருப்போம். லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன், உலகம் முழுவதும் உப்பு தண்ணீராக இருந்திருக்கும். அஃபலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தில் எதையுமே அதிகமாக குடிக்க முடியாது. என்னதான் ஜூஸாக இருந்தாலும் கூட 1 பாட்டில் குடிக்கலாம், 2 பாட்டில் குடிக்கலாம். தொடர்ச்சியாக குடிக்க முடியாது, திகட்டி விடும். அல்லாஹ் உலகத்திலே ஒரே ஒரு நீரை அல்லாஹ் வைத்திருக்கிறான், குடிக்கக்கூடிய தண்ணீரை. பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் குடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த தண்ணீர் ஒரு காலம் நமக்கு திகட்டியது கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? இந்த நீருக்கு எவ்வளோ நன்றி செலுத்த முடியும் பெருமக்களே? அல்லாஹை மறந்துவிட்டு சில நேரங்களே தகாத வார்த்தைகளை சொல்வது உண்டு. இந்த காலத்துக்கு இந்த சக்தி, இந்த நேரத்துக்கு இந்த சக்தி, இரவு நேரத்திலே செய்யலாமா, பகல் நேரத்திலே செய்யலாமா, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எதையும் செய்யலாம். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம், அல்லாஹுடைய ரசூல் சொன்னதின் பிரகாரம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் வெற்றியடையும். நம்பிக்கை அல்லாஹின் மீது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்கிறான், அவலம் யரல் இன்சானு அன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். சூரத்துல் யாசீனிலே ஒரு விஷயத்தை அல்லாஹ் கேட்கிறான். நுத்ஃபாவிலிருந்து, விந்துவிலிருந்து இந்த மனிதனை நாம் படைத்தோம், அதை அவன் சிந்திக்கவில்லையா? நாம் தான் அவனை விந்துவிலிருந்து படைத்தோம், ஆனால் நம்மிடத்திலேயே வாக்குவாதம் செய்கிறான். ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீனுன், அவன் நம்மிடத்திலேயே வாக்குவாதம் செய்கிறான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கால மை யுஹ்யில் இஸாம வஹிய ரமீம். அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், நாம் உலகத்துக்கு வந்தோம், இறந்து விடுவோம். ஒன்று எரித்து விடுவார்கள் அல்லது அடக்கம் செய்து விடுவார்கள். நம்முடைய எலும்பெல்லாம் மக்கி போய்விடும், உளுத்து போய்விடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அதற்கு பிறகு நம்மை உயிர் கொடுத்து யாரால் எழுப்ப முடியும் என்பதாக நம்மிடத்திலேயே வாதம் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஸீமும் முபீனுன், நம்மிடத்திலே அவன் வாதாடுகிறான், வாக்குவாதம் செய்கிறான். அல்லாஹ் அழகான பதிலை சொல்லுவான். உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இறந்து போனாய், அடக்கம் செய்யப்பட்டாய்,
மண்ணோடு மண்ணு மக்கி போனாய், இதுக்கு பிறகு யாராவது எழுப்ப முடியுமா என்பதாக கேட்கிறாய். அல்லாஹ் விளக்கம் தருகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுஹ்யீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா. இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. நீ இந்த உலகத்துக்கு வரும்போது மனிதனாக வந்தாய். இந்த உலகத்துக்கு நீ மனிதனாக இருந்தாயே, அதற்கு முன்பதாக என்னவாக இருந்தாய்? எதுவுமே இல்லாமல் இருந்த உன்னை மனிதனாக கொண்டு வந்த அல்லாஹ், அந்த மனிதனாக ஆனதற்கு பிறகு, மண்ணிலே நீ உக்கி போனதற்கு பிறகு, மக்கி போனதற்கு பிறகு உன்னை எழுப்ப முடியாதா என்பதாக நபியே இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேளுங்கள். அல்லாஹுடைய சக்தியை குறைத்து மதிப்பிடக்கூடிய நேரத்தில் தான் மனிதன் தடம் வருகிறான். காலத்துக்கு சக்தி உண்டு, இந்த நேரத்துக்கு சக்தி உண்டு. இந்த மாதம் ஏதாவது இடையூறு அளிக்கலாம், சஃபர் மாதத்திலே வைத்தால் அந்த காரியம் கெட்டு போகலாம், நஷ்டத்துக்கு ஆளாகலாம் என்பதாக மனிதன் யோசிக்கிறான். அப்படி அல்ல. எந்த மாதத்திற்கும் எந்த சக்தியும் கிடையாது. இரவுக்கும் சக்தி கிடையாது, பகலுக்கும் சக்தி கிடையாது. எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கிருபையினால் தான். பெருமக்களே, அல்லாஹுடைய வல்லமையின் காரணமாகத்தான் அல்லாஹுக்கு பிடித்தமான அமைப்பிலே நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அது வெற்றி. அல்லாஹுவை நாம் அதிருப்தி படுத்திவிட்டு ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது தோல்வியில் தான் முடியும். எத்தனையோ ஹராம்கள் நிறைந்த திருமணங்கள் தான் நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் தலாக், விவாகரத்து என்ற செய்திக்கு காரணம் என்ன தெரியுமா? நிகாஹுக்கு முன்பதாகவே ஹராமான தொடர்புகள். பேசி வைக்கப்பட்ட ஆணும் பேசி வைக்கப்பட்ட பெண்ணும் தாராளமாக ஒன்று சேர்கிறார்கள். உறவை தவிர மிச்ச எல்லாம் நடக்கிறது. பெருமக்களே, இது போன்ற ஹராமுங்கள் நிகாஹுக்கு பிறகு நிகாஹுடைய வாழ்க்கையில என்ன பரக்கத்து வர வேண்டுமோ அந்த பரக்கத்தை எல்லாம் எடுத்து விடுகிறது. எல்லா ஹராமையும் செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் யோசிக்கிறோம், காலம் நல்ல காலமா, இந்த காலத்திலே வைத்தால் நல்ல காலமா, இந்த காலத்திலே செய்தால் கெட்ட காரியமா என்பதாக யோசிக்கிறோம். காலம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் அழுத்தமாக சொல்வான், அல்லாஹ் ஒரு தீங்கை உங்களுக்கு தர வேண்டும் என்பதாக முடிவு செய்தால் ஃபலா காஷிஃப லஹு, அதை ஒருவனாலும் நீக்க முடியாது. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், உனக்கு இந்த கஷ்டம் வரும் தான் என்பதாக. உலகமும் சேர்ந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்க முடியாது. உங்களுக்கு ஒரு நல்லதை அல்லாஹ் கொடுக்க நாடிவிட்டால் ஃபலா ராத்த லிஃபலிஹி, அல்லாஹுடைய அந்த ஃபலலை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஒரு ஆபத்து வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. ஒரு நல்லதை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும் என்பதாக நாடிவிட்டால் உலகமே சேர்ந்தாலும் அந்த நல்லதை தடுக்க முடியாது. இதுதான் நம்முடைய ஈமானாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொருள் எதையாவது செய்து விடுமா, இந்த பொருள் எதையாவது செய்து விடுமா, அந்த காலம் எதையாவது செய்து விடுமா, இந்த நம்பிக்கை வரக்கூடாது. அது ஈமானுக்கு இடையூறான விஷயம். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. பிறக்க வைப்பவனும் அல்லாஹ்தான், வாழ வைப்பவனும் அல்லாஹ்தான், நோயை கொடுப்பவனும் அல்லாஹுத்தான், ஷிஃபாவை கொடுப்பவனும் அல்லாஹுத்தான், வியாபாரத்திலே லாபத்தை கொடுப்பவனும் அல்லாஹுத்தான், வியாபாரத்திலே நஷ்டத்தை கொடுப்பவனும் அல்லாஹுத்தான், அல்லாஹ் நாடிய நேரம் வரும்போது மௌத்தை கொடுப்பவனும் அல்லாஹுத்தான். இந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும்